நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதிர், இந்த வார்த்தைகளால் சொல்றது கவனிக்காம இருக்கிறது அப்படின்னு ஒரு டேட்டாலாம் பார்த்தோம். இதை தாண்டி முதியவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான விஷயம்னு நீங்க எதை பார்க்குறீங்க? தலைக்கூத்தல், தலைக்கு ஊத்தல்னு கூட சொல்லலாம். அதை வயதானவர்களை கொல்ற ஒரு விஷயம். வயதானவர்களை எப்படி கொல்லுவாங்க அப்படின்னா, இளநீ கொடுத்துட்டு அவங்க மேலே பச்சை தண்ணி ஊற்றி கொல்ற ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. விஷ ஊசி போடுற ஒரு முறை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பல அண்மையில் கூட கடந்த மாதம் கூட ஒரு விஷ ஊசி போட்டு ஒரு முதியவரை கொலை செய்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, மண்ணில் தண்ணியை கரைச்சி கொடுக்கக்கூடிய சிஸ்டமும் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், கிராமப்புறங்களில் பார்த்துக்கலாம். கடைசி கட்டத்தில் வந்து அவங்க இழுத்துட்டு இருக்கும்போது பால் கொடுக்குறாங்கல்ல, அதுவே வந்து ஒரு சிஸ்டம் தான், கொலை செய்கிற ஒரு சிஸ்டம் தான். விருதுநகரில் விஷ ஊசி போட்டே ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த நர்ஸை கூட அரெஸ்ட் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ரொட்டீனாக எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா பகுதிகளிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை மறுக்கவே முடியாது. எந்தெந்த பகுதிகளில் இது அதிகமாக நடக்குது? மதுரை பகுதியில் நிறைய இடங்கள்ல மதுரை பகுதியில் நடக்குது. கோயம்புத்தூர் நடக்குது. கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் கடந்த மாதம் கூட பார்த்தோம். கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருந்தது. கேஸ் ஃபைல் பண்ணப்படாத பல வழக்குகள். நீங்கள் இதில் என்ன சேலஞ்ச் இருக்கும்னா, இந்த முதியவர்கள் கொள்றதை வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க்லையும் கொண்டு வரல, சமூக அவலத்திலும் கொண்டு வர முடியல. இன்னைக்கு இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் மர்டர் இஸ் மர்டர், ரைட்? அது எப்படினாலும் ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னா கொலை தானே. அவர் எத்தனை வயசா இருந்தானே புரியாது, அது கொலைனே தெரியாது இல்லைங்களா? இப்போ நீங்கள் தண்ணியை வேகமாக எடுத்து ஊற்றுறீங்க, மூச்சு அடித்து அவர் இறந்து போயிடுறாரு. 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து அவங்க வந்து சிரமப்படுறது, நோயினால, தனிமையினால, பல்வேறு கொடுமையினால அவங்க வந்து சிரமப்படுறது. இன்னொன்று, மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துறது. 2 விஷயங்கள் அதில் நல்லா நடக்குது. அந்த முதியவர்களை பராமரிப்பதில் ப்ரிப்பரேஷன் நம்ம தோற்று போயிருக்கோம். பாலிசி லெவலில் எங்கே தோற்று போயிருக்கிறோம், சமூக அடிப்படையில் எங்கே தோற்றுருக்கிறோம், கலாச்சார அடிப்படையில் தோற்றுருக்கிறோம், முதியவர்களை பார்க்குற அளவில் தோற்றுருக்கிறோம். இந்த நாட்டிற்கே அவங்க வந்து மூத்த குடிமக்கள்ங்கிறப்போ அவங்கள எப்படி அவங்கள நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க இந்த நாட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, வீட்டுக்காக உழைச்சிருக்காங்க, சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த வயதான காலத்தில் வந்து அவங்கள வந்து கவனிக்க வேண்டியது வீட்டில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு, சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு, நாட்டிற்கு கவர்மெண்ட்டு அரசாங்கத்துக்குள்ள பொறுப்பு இருக்குது. முதியோர்களை அலட்சியப்படுத்துறது என்னன்னாக்க, நிறைய இடங்களில் கதவை வேகமாக சாத்துவாங்க, டோரை வேகமாக சாத்துறது, அவங்க ஒரு ஃபேன் காற்றுல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுறது, சத்தம் போட்டு பேசுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, முகம் கொடுத்து பேசுறது இல்லை, டிவி முகம் கொடுத்து. ஆமாம், நீங்கள் கோச்சிக்கிட்டு நான் முகத்தை திருப்புறன்றது வேற விஷயம். முகம் கொடுத்து நேரடியாக பேச மாட்டேன்னா என்ன, அலட்சியம் தான். அது மிகப்பெரிய அலட்சியம் தான். நடமாட்டம் நின்று போச்சுன்னா என்ன, பேர்டன், சுமை. ஒரு இடம் நின்று போச்சுன்னா அது என்ன, குட்டை தேங்கி நிற்குதுன்றதான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் பார்க்குறோம். அந்த நடமாட்டம் இருக்கிற வரை எல்லாமே இருக்கும், எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், அந்த பையன் பிரச்சனைனாக்கா தாத்தா கூட நம்ம நல்லா பழக மாட்டான். அப்போ என்னடான்னு கேட்குறேன், அவன் சொல்கிறான், இல்லை தாத்தா வந்து எப்பவுமே அவர் மேலே ஒரு யூரின் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு, எச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு, கைகாலம் நடுக்கமாக இருக்குது, எனக்கு வந்து அவர் சட்டை எப்பவுமே கசிங்க போடுறாரு அப்படின்றதான் அவன் வைக்கிறான். எனக்கு அது வந்து பார்க்கறதுக்கு கசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு பாட்டியம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டில் யூரின் போகிறதுக்கு துணையாக இருக்குன்றக்கா எல்லாம் சங்கடப்படுறாங்க, சத்தம் போடுறாங்கன்றக்கா தண்ணியே குடிக்க மாட்டேன். முதியவர்கள்ல 10ல் ஒருவர் படுக்கை வயப்பட்டவராய் இருக்காரு, 4ல் ஒருவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்காரு, 3ல் ஒருவருக்கு மூட்டு வலி இருக்கு, 5ல் ஒருவருக்கு செவித்திறன் பிரச்சனை இருக்கு. நிறைய முதியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுடைய டயலாக்ஸ்க்கான ஒரு இடம், அதாவது அவங்களுடைய ஆசாபாசங்களை சொல்கிறதுக்கான மனசுங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மலை மாதிரியான ஒரு கேள்வி நம்ம முன்னால் நிற்கிது.